அன்பானவர்களே, மறுபடியும் உங்கள் மத்தியில் வருவதற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. எபிரேயர் 12:14. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கிறிஸ்துவுக்குள் செல்ல முடியாதே. பரிசுத்தம் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற முக்கியமான ஆவிக்குரிய தரம். ஏழை பெண்மணியாக இருந்தாலும் மரியாள் வயிற்றிலே பிறக்கும்படியாக தேவன் திட்டம் கொண்டது அவள் ஒரு பரிசுத்த பெண் என்பதற்காகவே. கிறிஸ்துவுக்குள் செல்லுகிற நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? நமது எண்ணங்களில், சிந்தனைகளில், கற்பனைகளில் பரிசுத்தம் இருக்கிறதா? நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் என் மனைவிக்கு உண்மையான கணவனாகவும் என்னுடைய கணவருக்கு நான் உண்மையான ஒரு மனைவியாகவும் வாழ்ந்து வருகிறேனா? பரிசுத்தத்தை காட்ட முடிகிறதா? நாம் ஒரு அஸ்தமான இடத்தில் நின்று 5 நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. ஆனால் இந்த உலகத்தை படைத்த கடவுள் பரிசுத்தம் உள்ளவர். அவர் அசுத்தமுள்ள நமது இருதயத்தில் வாசம் செய்ய முடியுமா? அசுத்தமான இருதயம் எதற்கு அன்பானவர்களே? சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. தேவன் வாசம் செய்யாத இருதயத்தை வைத்துக்கொண்டு மேலோட்டமாக கிறிஸ்துமஸை கொண்டாடாதீர்கள். பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பரிசுத்தம் வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் முழங்கால் யுத்தம் செய்யுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்த இருதயத்தை பெற்று கிறிஸ்துமஸ்க்கு செல்ல உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.